நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PavunTamil சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பயன்படுத்துகிற ஆண்ட்ராய்ட் மொபைலில் வால்யூம் பட்டன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதில் அப்படி என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் அப்படி என்ன சீக்ரெட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். இயல்பாக நம்ம அனைவருமே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் வீடியோஸ் பார்ப்போம் அல்லது சாங்ஸ் கேட்போம். அதுக்காக நம்மளோட மொபைலில் இருக்க வால்யூம் பட்டன் பார்த்திங்கன்னா சவுண்டு குறைப்போம், சவுண்டு ஏற்றுவோம். அதுக்காக நம்மளுக்கு இயல்பாக தேவைப்படுது. அது அனைவருக்குமே தெரியும். நம்ம இதில் இருக்க வால்யூம் பட்டனை வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம், கடைசியில் உங்களுக்கு வால்யூம் பட்டனை வச்சு நம்ம இப்படியும் பண்ண முடியுமான்ட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த ட்ரிக்கு. அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்ற நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நெக்ஸ்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதில் செட் வால்யூம் கீ பேட்டன், அதாவது நம்ம பேட்டன் லாக் போடுவோம் இல்லைங்களா, அதுபோல் நம்மளோட மொபைலில் இருக்க வால்யூம் கீ மூலிமா நம்ம பேட்டனை சூஸ் பண்ணணும். அதாவது வால்யூம் பட்டனு மேலே அப்பு நம்ம சவுண்டு ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அதை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வால்யூம் குறைக்கிறோம் இல்லைங்களா, அதை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப் டவுன் இருக்குது. இது போல் நீங்கள் ஒன் டைம் அல்லது 2 டைம் கூட அப் டவுனில் நீங்கள் பேட்டனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதில் ரீஎன்டர் யுவர் பேட்டன் கேட்கும். நம்ம அப் டவுன் கொடுத்து இல்லைங்களா, அது போலவே உங்களுக்கு அப் டவுன் அல்லது டவுன் அப் கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். 1 டைம் அல்லது 2 டைமு. நான் சேம் அப்படியே கொடுத்துக்கிறேன். அப் டவுனில் மேலே திரும்ப கீழே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செலக்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம், நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். இதில் கிராண்ட் கொடுத்துங்க, ஓகே பண்ணிங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நார்மல் ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு நோட் பேடாட்ட இருக்கும். நம்ம இதில் நார்மலாக ஃபில் பண்ணிக்கிறப்பல தான் இதோட ஆப்ஷன் இருக்கும். இது போல் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பார்வைக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஒளிந்திருக்க ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. அதுக்கு நம்மளோட வால்யூம் பட்டனில் பேட்டன் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, அப் டவுன், அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மேலே அப் ப்ரெஸ் பண்ணுறேன், கீழே டவுன் ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க ஆப்ஷன் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் இருக்க அனைத்து அப்ளிகேஷனுமே வரும். இது வரைக்கும் யாருக்குமே இந்த ட்ரிக் தெரியாது. இது போல் மொபைலில் வர அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆப் லாக்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனில் ஜிமெயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பிளாக் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், கஸ்டம் இருக்கும். இது மூணுமே ஒவ்வொரு ஆப்ஷன், மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம். இதை பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு, க்ரீனில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜிமெயில் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பிளாக்காக இருக்கும். திரை ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும். யாருன்னா நம்மளோட மொபைலை எடுக்கிறவங்க நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட மொபைலில் இருக்க ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஜிமெயில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது ரொம்பவே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இது போல் பிளாக்காக வருது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம பேட்டன் வால்யூம் பட்டனில் கொடுத்துருப்போம். அதை அப் டவுனாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே, இப்போ கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளோட ஜிமெயில் ஒர்க் ஆகுது. நம்மளோட மொபைலை எடுத்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. இது கண்டிப்பாக அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக்கு. மற்ற 2 ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணிடலாம். இதில் கீழே பிளாக் இருக்கும். பிளாக் செலக்ட் பண்ணிங்க. டிரான்ஸ்பரண்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. டிரான்ஸ்பரண்ட் எதுக்காக தேவைப்படுதுன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். திரும்பவும் ஜிமெயில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிமெயிலோட ஸ்க்ரீன் இருக்கும். ஆனால் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்மளோட ஜிமெயிலுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் கூட வந்திருக்கலாம். யாருன்னா எடுத்து இப்போ யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் திரை அப்படியே தான் இருக்கும் ஸ்க்ரீனு, ஆனால் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. திரும்பவும் நம்மளோட மொபைலில் இருக்க வால்யூம் பட்டனை அப் டவுன் ப்ரெஸ் பண்ணால் தான் லாக் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் 3வது ஆப்ஷன் கஸ்டம்னு இருக்கும். கஸ்டம் எதுக்காக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓன் இமேஜ் இருக்குது இல்லைங்களா, ஓன் இமேஜ் செட் பண்ணிட்டோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் பண்ண அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது பிளாக்ல வந்துச்சு. அப்புறம் அதோட ஒரிஜினல் ஸ்க்ரீனே வந்துச்சு. இப்போ அந்த இமேஜ் மட்டும்தான் வரும். நம்ம சேம் இதே போலே வால்யூம் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் உண்மையான திரை வரும், நம்ம பயன்படுத்த முடியும். இந்த அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட மொபைலை யாருன்னா எடுத்து நம்மளுக்கு முக்கியமான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணினாலும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்களால எதுவும் யூஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஓப்பன் ஆகலன்ட்டு வச்சுடுவாங்க. நம்மளுக்கு மட்டும்தான் இந்த ரகசியமும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் போன்ற சோசியல் வலைதளத்தில் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தெரிந்த தகவல் அப்போ தான் உங்களோட நண்பர்களுக்கும் தெரியும். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.